நம்ம எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்த துணிவு படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கர் சில்லா சில்லா இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பாட்டு சும்மா வேறு லெவலில் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. ஸோ மியூசிக் செம்மையாக போட்டிருக்காரு நம்ம ஜிப்ரான். ஒரு ஃபேன் பாய் சம்பவம் பண்ணியிருக்காரு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் அனிருத் வாய்ஸ் வைசாக் லிரிக்ஸ் இந்த சாங்க்கு பயங்கர ப்ளஸ் தான் சொல்லணும். ஸோ இந்த சாங் நிறைய ஹிடன்லாம் இருக்குது. என்னன்னு சொல்லி டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்ப்போம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாங் ஆரம்பிக்கிறது ரெட் ஜெயின்ஸோட டைட்டில் தான் சாங் ஆரம்பிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வீடியோ ஃபுல்லாக நோட் பண்ணி பாருங்கள், ரெட் அண்ட் பிளாக்ல தான் இருக்கும். செகண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டீயோட தான் இந்த சாங் ஆரம்பிக்கும். கொஞ்ச நேரத்தில் நம்ம தலை கையில் அந்த டீ போகும். அந்த டீ ப்ளஸ் தலை பேக்ரவுண்டில் பார்க்கும்போது சும்மா பக்காவாக இருப்பார் தலை. ஸோ அவரோட ஸ்டெட்டு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோ ஒயிட் கலரில் அது ஹைலைட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. அதுவும் பார்க்க சூப்பராக இருக்கும். நல்லா எடிட் பண்ணியிருக்காங்க தான் சொல்லணும். ஸோ தலை பேக் சைடில் பார்க்கும்போது ஒரு டீ வச்சுட்டு சும்மா கெத்தாக இருந்தார். தேர்டு பார்த்தீங்கன்னா அவரோட கையை வந்து தூக்கி அந்த ஒத்த விரலில் காமிப்பார். அந்த லுக் வந்து செம மாசாக இருக்கும். ஸோ இந்த வைப்பில் தான் இந்த சாங் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பார்க்கவே நல்லா தான் இருந்துச்சு. அதே வைப்பில் உள்ளே போகும்போது நம்ம அஜித் குமார் டைட்டில் அந்த சாங் ஸ்டார்ட் ஆகும். பிஜிஎம் சும்மா பக்காவாக போட்டிருப்பார் நம்ம ஜிப்ரான். ஸோ அப்படியே உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா நம்ம துணிவு இந்த டைட்டில் வந்து எல்லாமே இங்கிலீஷில் தான் நிறைய பார்த்துருப்போம். ரொம்ப நாள் கழிச்சு துணிவுன்ற தமிழில் பார்க்கும்போது பார்க்க நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் லிரிக்ஸ் வீடியோ ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ லிரிக்ஸ் எல்லாமே செதுக்கியிருக்காரு நம்ம வைசாக்கு. என்ன எதிர்பார்த்தோமோ அதோட பயங்கரமாக கொடுத்துருக்காரு. ஸோ நம்ம தலை என்னென்ன சொல்லணுமோ நினைக்கிறோமோ அதெல்லாம் வந்து ஒரு லிரிக்ஸாக சொல்கிறது பார்க்க நல்லா தான் இருக்குது. என்னடா லிரிக்ஸ் வீடியோ காமிச்சிட்டு இருக்காங்க, நம்ம தலை டான்ஸ் ஆட மாட்டோம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கரெக்டாக 1 minute 70 செகண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம தலை ஸ்டெப் காமிச்சிருப்பாங்க. ஒரு 8 செகண்ட்லாம் காமிப்பாங்க. பட் தலை செம்மையாக ஆடி இருப்பார். அது மட்டும் இல்லாமல் பார்க்க லுக் அவர் நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். அவரோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு அருவி கொட்டுற மாதிரி இருக்கும். லெஃப்ட் சைடில் பார்த்தா ஒரு டீ கடை இருக்கும். இது ரெண்டுமே பார்க்கும்போது தெரியுது இந்த பாட்டு வந்து ஒரு ஹைவேல போயிட்டு இருக்கும் எடுக்கிற மாதிரி ஒரு சீன் தான் இருக்குன்ற மாதிரி தோணுது. இந்த போஸ்டரை பார்க்கும்போது என் தளபதி பீஸ்ட் படத்தில் போட்ட ஸ்டெப் தான் ஞாபகம் வருது. அதே ஸ்டெப் வந்து இதில் காமிச்சிருப்பாங்க. பட் லிரிக்ஸ் வீடியோவில் காமிச்சனால இந்த ஸ்டெப் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சார் மஞ்சு வாரியரும் இந்த சாங்கில் ஆடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதை மேக்கிங் வீடியோவாக காமிச்சிருப்பாங்க. ஸோ மஞ்சு வாரியரும் இந்த சாங்கில் ஆடுறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. கூடவே பார்த்தீங்கன்னா அமீர், சிபி, பாவனின்னு சொல்லிட்டு இவங்களும் இந்த சாங்கில் இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு தலை, மஞ்சு வாரியர், சிபி, பாவனி, அமீர் 5 பேருமே ஒரு டீம்னு நினைக்கிறேன். ஒரு டீமாக எங்கேயோ வெளியே போயிட்டு இருக்கும்போது அந்த ஹைவேல ஒரு சாங் வர மாதிரி தான் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்களும் இந்த வீடியோ சாங்கில் காமிச்சிருக்கும் போது தெரியுது இந்த சாங் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அது எல்லாம் டீமாக இருக்குது, நிறைய சான்ஸ் இருக்குது. ஒரு காரில் உட்காந்துட்டு என்ஜாய் பண்ணுற மாதிரி டான்ஸில் ஒரு சீன் கிளிப்பும் அதில் ரிலீஸ் ஆயிருக்கு. நம்ம அனிருத்தே இந்த வீடியோவில் ஆட வச்சுருந்தாங்கன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். பட் அவர் எதுவும் ஆடலை. ஜஸ்ட் அவரோட பாடினதை மேக்கிங் வீடியோவாக வந்து எடிட் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ மற்றபடி வந்து பாட்டு வந்து செஞ்சுருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஜிப்ரானோட சம்பவம், அனிருத்தோட வாய்ஸு, லிரிக்ஸு சொல்லிட்டு எல்லாமே நல்லா இருக்குது. ஓவராலாக பார்க்கும்போது சில்லா சாங் மேபி ஹைவேல போயிட்டுருக்கும்போது ஒரு டீ கடையில் இந்த சாங் க்ரியேட் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நம்ம சில்லா சாங்கில் நீங்கள் என்னெல்லாம் கண்டுபிடிச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க.